இருக்கு சொல்லு மீனு. இது கதைக்கான நேரம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டூருக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம். ஆனா அது போவோமா போக மாட்டோமோன்னு தெரியல. ஆனா நம்ம கதையில 4 நண்பர்கள் சேர்ந்து டூருக்கு போகலான்னு பிளான் பண்றாங்க. போன இடத்துல என்ன ஆனது அப்படின்றதுதான் இந்த கதை. வாங்க பார்க்கலாம். என்ன மச்சான், காலேஜ் லீவ் விட்டாச்சு. காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து டூர் போலான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டூர் போன பாடு இல்ல. கிடையாது, எங்கேயாவது போகணும், கண்டிப்பா போய் ஆகணும். எங்க போறோம்னு சொல்லுங்க. டேய் கோபம்டா. வேணாம், கொச்சின் போலாமா? டேய் மச்சி, கொச்சின் இங்கதான் இருக்குது. அடிக்கடி போவோம்ல, திரும்ப அங்கேயே போவா. வேற இடத்துக்கு போகண்டா. சரி, அப்ப நம்ம போகாத இடம் கொடைக்கானல் போலாமா? சரிடா, அப்போ நம்ம என்ன 2 நாளுக்கு அப்புறம் கொடைக்கானல் கிளம்பிடலாம். 2 நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடைக்கானல் ட்ரிப்பு கிளம்பிட்டாங்க. மச்சான், கொடைக்கானல்ல எந்த இடத்துக்குடா போறோம்? மச்சான், கொடைக்கானல்ல நிறைய இடம் இருக்குது. முக்கியமா குணா கேவ் இருக்குது. அங்கதான் குணா படம் எடுத்தாங்க. மச்சான், அப்பா அந்த படத்துல ஒரு பாட்டு வருது. கண்மணி அன்போடு காதலா பாருங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மச்சான், குணாக்கே வந்தாச்சு. ரொம்ப குளிரா இருக்கே. சரி வாங்க போய் பாப்போம். மச்சான், இங்க நிறைய ஆபத்தான குழிகள்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து போங்க. என்னடா குழி? வா பாத்துக்கலாம். டேய் மச்சான், வேணாண்டா, போவாண்டா. ஆடா. டேய் ரமேஷ், ரமேஷுங்க இவன் பக்கத்துல இருந்தா. அச்சோ, அவன் இந்த குழிக்குள்ள விழுந்துட்டான். இந்த குழி எவ்வளவு ஆழம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இவனை எப்படிதான் காப்பாத்த போறோமோ? ரமேஷ், டேய் சுரேஷ், நீ யாராச்சும் போய் கூட்டு வா போ. இருடா, நான் போய் கூட்டு வரேன். அண்ணே, என் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டானே குழிக்குள்ள, வந்து காப்பாத்தேனே. யாராச்சும் இருந்தா கூப்பிட்டு வாங்கண்ணே. அச்சோ, அந்த குழியா? ஐயோ, அது ஆபத்தான குழியாச்சே. அங்க பாரு, ஒரு போலீஸ்கார் நிக்கிறாரு. போய் அவர்கிட்ட போய் கேளு, ஹெல்ப் பண்ணுவாரு. சார், என் ஃப்ரெண்டு அங்க குழிக்குள்ள விழுந்துட்டான் சார். வாங்க சார், வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். டேய், உங்களை யார் அங்க போ சொன்னது? அது தடை செய்யப்பட்ட பகுதியாச்சு. நீங்க எப்படி அங்க போலாம்? சார், தெரியாம போயிட்டோம் சார், வந்து காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். டேய், அது ரொம்ப டேஞ்சரான குழிடா. அதுக்குள்ள விழுந்து பொழைச்சவங்க யாருமே கிடையாது. பேசாம நீங்க வீட்டுக்கு கிளம்பிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சார் ப்ளீஸ் சார், வந்து ஒரு தடவை வந்து பாருங்க சார், ப்ளீஸ் சார், வாங்க. சரி வா, என்ன ஆச்சுன்னு பாப்போம். ரமேஷ், நான் சொல்றது கேக்குதா? டேய், நீ கத்தி வேஸ்ட் தான்டா. அவன் யார இறந்துருப்பான்டா. நீங்கனாச்சும் பத்திரமா வீட்டுக்கு போங்கடா. ரமேஷ், சார், அவன் கத்துறான், உங்களுக்கு கேக்குதா? அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும் சார். டேய், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, சைலண்டா இரு. சேட்டா
டேய், இந்த குகைக்குள்ள யாரும் தெரிஞ்சவங்களே இறங்க மாட்டாங்க. இது ரொம்ப ஆபத்தானதுடா. யாருமே இறங்க மாட்டாங்க. சொல்றத கேளு. ஊருக்கு போங்க. சார் அவன் என் ஃப்ரெண்டு சார். எப்படி சார் குழிக்குள்ள உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி சார் ஊருக்கு போக முடியும்? யார் இறங்கினாலும் இறங்கட்டே, நான் இறங்குறேன் சார். டேய், அவன் உயிரை காப்பாத்த போய் உன் உயிர் போயிருந்தா பேசாம ஊரை தேடி போயிருங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல சார், என் ஃப்ரெண்டு உயிரை காப்பாற்றி தெரியும். நான் ஏற்பாடு பண்றத பண்ணிடுறேன். அப்புறம் உங்க இஷ்டம். ரமேஷ், ரமேஷ், நான் பேசுற கேக்குதா? எங்க இருக்க நீ? ரமேஷ், சவுண்ட் விடு ஏதாவது. ரமேஷ், ரமேஷ். சேட்டா, உனக்கு எது தெரியுதா? சேட்டா, சொல்லு. இல்ல இன்னும் பார்க்கல, இன்னும் கொஞ்சம் கயிறை இறக்குங்க. ஏய், நான் அவனை பார்த்துட்டேன். ரமேஷ், ரமேஷ், கண்ணை முடிச்சு பாரு, உன்னை காப்பாத்தலாம். ஏய், அவனை என்னோட சேர்த்து கட்டிட்டேன், மேல இழுங்க. நண்பனுக்காண்டி உன் உயிரை பணைய வச்சு அவனை காப்பாத்திருக்கீங்களா? சரி சரி, அவனை ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் கூட்டு போங்க. நீங்களும் சுற்றுலா தலத்துக்கு போறீங்க அப்படின்னா தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு போகாதீங்க. அப்படி மீறி போனீங்கன்னா நமக்கு தான் ஆபத்து. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சுற்றுலா தலம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.